உலகின் பிரபல தீர்க்கதரிசியான பாபா வாங்கா 2026இல் மூன்றாம் உலகப் போர் நடந்தே தீரும் என கணித்ததை உறுதிப்படுத்துவது போல இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல்கள் நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டு வருகின்ற நிலையில் பாபா வாங்காவின் கணிப்புகள் தற்போது உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு அவர் கணித்தது போன்றே பல கணிப்புகள் தற்போது அடுத்தடுத்து கண்முன்னே நிகழ்ந்து வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக 2026இல் மிகப்பெரிய உலகப் போர் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பாபா வாங்கா கணித்து வைத்துள்ளார். ஆசியா அல்லது ஐரோப்பாவில் தொடங்கும் இந்த மோதல் உலக நாடுகளின் எல்லைகளை மாற்றியமைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அந்த போரில் முக்கிய வல்லரசு நாடுகள் ஈடுபடும் என்றும் உலகெங்கும் உள்ள கண்டங்களில் இந்த போர் பதற்றம் பரவும் எனவும் கணித்துள்ளார். அப்படி நடக்கும் பட்சத்தில் உலக நாடுகளிடையே பொருளாதார பிரச்சனை, பணவீக்கம் அதிகரிப்பு, நிதி நெருக்கடி போன்ற பிரச்சனைகள் தலைதூக்கும் என்றும் அவர் கணித்து வைத்துள்ளார். இவ்வாறு பாபா வாங்கா கணித்ததைப் போன்று கடந்த 28ஆம் திகதி, அதாவது பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ஒருங்கிணைந்த இராணுவ தாக்குதல்களை ஆரம்பித்தன. இதில் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுள்ளார். இதன் காரணமாக ஈரானும் தற்போது தமது முழு படைபலத்தையும் கொண்டு பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது.